வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைய சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் ரா செந்தில்குமார் அவர்கள் எழுதிய சிறுகதை சிபுயா கிராசிங். 1. அது மட்டும் தயை கூர்ந்து வேண்டாம் என்று திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த காட்சி விரிந்தது. அகலமான சிபுயா கிராசிங். சிபுயா ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் எதிரில் குறுக்கும் நெடுக்குமாக 5 மிகப்பெரிய நடைபாதைகள். எதிரில் மிகப்பெரிய திரைகளில் கார்ட்டூன் ஓடிக்கொண்டிருந்தது. திரையின் ஓரத்தில் 7:30 என்று கடிகாரம் மணி காட்டியது. பச்சை விளக்கு எரிந்ததும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கருப்பு கோட் சூட் வெள்ளை சட்டை அணிந்து தோளில் தொங்கும் அலுவலக பையுடன் வேகம் வேகமாக நடந்து செல்லும் அந்த காட்சி படர்ந்தவுடன் தொப்பலாக வியர்வையில் நனைந்து போனான் ரிக்கு. வாய் உலர்ந்திருந்தது. இதயத் துடிப்பு அதிகமானது. வேகமாக நடந்து கொண்டிருந்த நபர்கள் திடீரென்று ரிக்கு நின்று கொண்டிருந்த இடம் நோக்கி திரும்பினார்கள். லொடக் லொடக் என்று சப்தம் வந்தது. எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று யோசித்தான் ரிக்கு. திரும்பவும் அதே சத்தம். இந்த முறை பலமாக வந்ததும் சத்தத்தில் உழுக்கப்பட்டு இதுவரை கண்ட கனவிலிருந்து இந்த சத்தம் வரவில்லை என்பதை உணர்ந்து எழுந்து அமர்ந்தான் ரிக்கு. எப்போதும் போல் சிபுயா கிராசிங் கனவுதான் என்று ஒரு நிம்மதி பரவியது. திரும்பவும் லொடக் லொடக் என்று கதவு உழுக்கப்படும் சத்தம். ஒரு பக்கம் தன்னை கொடும் கனவிலிருந்து மீட்ட சத்தம் என்று மிக நெருக்கமாக அதை உணர்ந்தான். திரும்பவும் அதே சத்தம் கேட்டபோது எரிச்சலுற்றான். 3வது நாளாக இதே சத்தம். நிச்சயம் மணி காலை 7:30 ஆகியிருக்கும். மண்டையில் ஒலித்தது அந்த சத்தம். மெதுவாக எழுந்து நேரெதிரே இருந்த திரைச்சீலையை நோக்கினான். ஒரு பக்கமாக அதை ஒதுக்கி வெளியே பார்த்தான். கண்கள் கூசியது. அதை மீறி எழுந்த ஒளி மண்டைக்குள் ஒலித்தது. சூரிய ஒளிக்கு கண்கள் பழகிய பின் காட்சி தெரிந்தது. எதிர் வீட்டின் வாசலில் அந்த பெண் கதவை உலுக்கி கொண்டிருந்தாள். கதவை பூட்டிவிட்டு சத்தம் எழுப்பும்படி உலுக்கி பூட்டி இருக்கிறதா என்று பார்த்தாள். பிறகு தோளில் தொங்கும் பையில் சாவியை பத்திரப்படுத்தினாள். படிகளில் இறங்கி சைக்கிள் நிறுத்தி இருக்கும் இடத்துக்கு வந்தாள். மிதிவண்டியின் ஸ்டாண்டை தள்ளி சைக்கிளை நகர்த்தினாள். பிறகு திரும்பவும் ஏதோ மறந்தவள் போல் சைக்கிளை நடுப்பாதையில் நிறுத்திவிட்டு மேலே ஏறி பையிலிருந்து சாவியை எடுத்து பூட்டிய வீட்டை மறுபடியும் பூட்டினாள். அதே போல் உலுக்கி மூடியிருக்கிறதா என்று பார்க்கத் தொடங்கினாள். ரிக்கு நடந்து வந்து மெத்தையில் அமர்ந்தான். 3வது நாளாக இது நடக்கிறது. இனி குறைந்தது 10 நிமிடம் இதேபோல் பூட்டுவதும் கதவை உலுக்கி சரிபார்ப்பதும் நடக்கும். ரிக்கு சோர்வாக உணர்ந்தான். எந்த நேரத்தில் விழிக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் 3 நாட்களாக அந்த பெண் எழுப்பியிருந்தாள். முன்பெல்லாம் மதியம் 12 மணிக்கு குறைந்து ரிக்கு எழுவதில்லை. விழிப்பு வந்தவுடன் படுக்கையில் படுத்தபடி அறைக்கு வெளியே கேட்கும் பாட்டியின் காலடி யோசையை கூர்ந்து கவனிப்பான். அவள் காலில் செருப்புடன் நடக்கும் ஓசை கேட்ட பின்பே மனம் அமைதியடையும். ஓரிரு நிமிடங்கள் அந்த ஓசை வர தாமதித்தால் என்னவானது என்று மனம் பரபரப்படையும். ஒருவேளை அவள் இறந்திருந்தால் என்ன செய்வது என்ற கேள்வி எழும். சில நிமிடத்தில் சமையலறையில் அவள் தண்ணீர் திறக்கும் ஒலி எழும். உடனே மீண்டும் அதே போல் ஒரு நாள் என்கிற உணர்வு ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியையும் அலுப்பையும் கொடுக்கும். இன்று அறைக்கு வெளியே பாட்டியின் ஓசை இல்லை. தாளில் செய்யப்பட்ட அந்த கதவை ஒரு பக்கமாக மெதுவாக தள்ளி வெளியே பார்த்தான். பாட்டி இல்லை. குப்பை வைக்க வெளியே சென்றிருப்பாள். வெளியே நடந்து கழிப்பறைக்கு சென்று வந்தான். திரும்ப வந்தபோது அறையின் வாயிலில் கடிதம் வைக்கப்பட்ட வெள்ளை உரையை பார்த்தான். இதோடு 1 மாதமாக இப்படி கடிதம் வைக்கப்படுகிறது. 8 வருடங்களுக்கு பிறகும் தன்னை மீட்டு விட முடியும் என்று நம்பும் பாட்டியை நினைத்து உள்ளுக்குள் வருந்தினான். பாட்டியின் ஏற்பாட்டில்
இப்படி தன்னை தொடர்பு கொள்ள முயலும் வாடகை சகோதரிகள் இதற்கு முன்பும் இப்படி செய்ததுண்டு. பெரும்பாலும் 3 மாத காலம் வாரம் வீட்டுக்கு வந்து அறைக்கு வெளியே கடிதம் வைப்பார்கள். எந்த பதிலும் இல்லை என்றால் கதவை தட்டி பார்ப்பார்கள். ரிக்கு திட்டத் தொடங்கியவுடன் சத்தமில்லாது வெளியேறி விடுவார்கள். ரிக்குவை போல் ஒரு அறைக்குள் தமது வாழ்க்கையை சுருக்கி கொண்டவர்கள் ஜப்பானில் 15 லட்சத்துக்கும் மேலான போது இத்தகைய சேவை இயக்கங்கள் தோன்றின. இப்போது முயலும் பெண் யார் என்று தெரியவில்லை. இப்படியே தன்னை விட்டு விடுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை என்று யோசித்தான் ரிக்கு. பாட்டிக்கு பின்னான தனது வாழ்க்கை குறித்தே பாட்டி கவலைப்படுகிறாள். ரிக்குவுக்கும் அது பயம் தந்தது. டோக்கியோவில் இருக்கும் தந்தை மாதம் பணம் பாட்டிக்கு அனுப்பிவிடுகிறார். தாய் எங்கிருக்கிறாள் என்றே தெரியவில்லை. அறையின் மூலையில் கிடந்த கிட்டாரை பார்த்தான் ரிக்கு. பள்ளி மாணவனாக கிட்டார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது தந்தை உற்சாகமாகவே ஆசிரியருக்கு ஏற்பாடு செய்தார். பிறகு அதில் மூழ்கி கிடந்தபோது கிட்டாரின் காரணமாகவே படிப்பில் கவனம் குறைகிறது என்று எரிச்சலுற்றார். தன்னைப் போலவே நன்கு படித்து டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் ரிக்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தாய் கோசேகியும் டோக்கியோவில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தாள். தந்தையும் தாயும் சந்தித்து கொண்டதே ஆராய்ச்சி படிப்பில் இருந்தபோதுதான். மாணவனாக இருக்கும்போது வீட்டுக்கு வரும் தந்தையின் நண்பர்கள் 2 டின் அசாஹி பீர் குடித்தவுடன் ரிக்குவும் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் படித்து பெரிய நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்புக்கு வரவேண்டும் என்றார்கள். பள்ளியிலேயே பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டன. ரிக்கு கிட்டார் வாசிக்க வந்தால் மட்டும் ஓவென்று கத்தி கூச்சலிட்டனர். பெண்கள் தான் நடந்து சென்ற பின் உரத்த குரலில் சிரிப்பது ஏன் என்று புரியாமல் தூக்கமிழந்தான் ரிக்கு. பள்ளி முடித்தவுடன் குமோன் போக வேண்டுமென்று சேர்த்து விட்டாள் அம்மா. அங்கு திரும்ப கணக்குகளை வேகமாக போட பயிற்சி அளித்தார்கள். தடிமனாக கண்ணாடி போட்ட ஆசிரியர் யோசிதா உரத்த குரலில் தவறாக போட்ட கணக்கு குறித்து திட்டுவது அவ்வப்போது கனவில் வருவதுண்டு. பள்ளியை முடிப்பதே பெரும்பாடாக இருந்தபோது டோக்கியோ பல்கலைக்கழகமெல்லாம் செல்வது குதிரை கொம்பு என்பதை தந்தை உணர்ந்த அன்று அவர் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடும். தன்னை முட்டாள் என்று திட்டத் தொடங்கியது அதற்கு பிறகுதான். அம்மாவும் அப்பாவும் பிரிந்தது கூட தன்னை முன்னிட்டுத்தான் என்று காட்டிக்கொண்டார்கள். காலை 7:30 மணியை எப்படியாவது கடந்துவிட வேண்டும் என்று நினைப்பான் ரிக்கு. தொடர்ந்து இப்படி கதவை பூட்டிவிட்டு மறுபடி அதை இழுத்து பார்த்து சத்தம் எழுப்பி 3 நாட்களாக எதிர்வீட்டு பெண் எழுப்பிக் கொண்டிருந்தாள். எழுந்த பின் கடிகாரம் பெரிய எதிரியாக மாறி முள்ளின் ஒவ்வொரு அசைவும் தன் மறந்து போன 8 ஆண்டுகளுக்கு முன்பான வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி கொள்ளும். ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் உலக அரசியலை முக்கிய பாடமாக எடுத்து எப்படியோ அதை முடித்த பின் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மர மேஜை நாற்காலிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் முதல் வேலை கிடைத்தது. பிலிப்பைன்ஸிலும் தாய்லாந்திலும் இருக்கும் விவசாயிகளிடமிருந்து அடிமாற்று விலைக்கு மரங்களை வாங்கி அங்கேயே வேலைப்பாடுகளுடன் கூடிய தளவாடங்களாக உற்பத்தி செய்து கப்பலில் கொண்டு வந்து கொள்ளை லாபத்துடன் இங்கு விற்கும் வேலை. ரிக்குவின் வேலை கப்பலில் வரும் பொருட்களை துறைமுகத்தில் இறக்குமதி செய்து அதற்குண்டான அரசாங்க பேப்பர்ஸை தயார் செய்யும் துறையில் குமாஸ்தா. 1 வருடமே வேலை பார்த்தான் ரிக்கு. காலை 7:30 மணிக்கு பாட்டியின் வீட்டிலிருந்து கிளம்பி டோக்கியோ சென்று அங்கிருந்து மீண்டும் ஒரு ரயில் பிடித்து சிம்பாசி செல்ல வேண்டும். பாட்டி வீடு இருந்த கசாய் ரயில் நிலையத்தில் 7:30 மணிக்கு சென்று டோக்கியோ செல்லும் ரயில்கள் நிற்கும் தளத்தின் வரிசையில் நின்றால் 3 ரயில்களுக்கு பின் ரிக்குவின் முறை வரும். இதற்கெனவே உள்ள ரயில்வே ஊழியர்கள் ரயில் வண்டியில் ஒவ்வொரு வாசல் அருகே நிற்பார்கள். ரயில் வந்து நின்று வாசல் கதவு திறந்தவுடன் 2 பக்கமும் கூட்டம் தள்ளி கொண்டு ஏற முற்படும்.
ஒரு நிமிடம் மட்டுமே நிற்கும் அந்த ரயிலின் ஒவ்வொரு வாசலிலும் 100 பேர் ஏற முயல்வார்கள். ஏறியும் ஏறாமலும் அந்தரத்தில் நிற்கும் மனிதர்களை உள்ளே தள்ளுவதுதான் அந்த ஊழியர்களின் வேலை. ரிக்கு உள்ளே நுழைந்தவுடன் எப்படியாவது தள்ளிக்கொண்டு இருக்கைகள் இருக்கும் வரிசையில் ஏதாவது ஒரு இருக்கையின் முன் செல்ல விரும்புவான். அந்த இடம் மட்டுமே அடுத்து வரும் நிறுத்தங்களில் தவறுதலாக வெளியே தள்ளப்படுவதிலிருந்து காக்கும். முதியவர்கள், கர்ப்பிணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் முன்னுரிமை இருக்கைகளில் உட்கார்ந்திருப்பவர்கள் பெரும்பாலும் தூங்கும் பாவனையில் இருப்பார்கள். அதுவே கண்ணெதிரே வந்து நிற்கும் முதியவர்களுக்கு எழுந்து இடம் கொடுக்காமல் இருக்க உதவும். இப்படி இருக்கை சுகமெல்லாம் வண்டி புறப்படும் முதல் நிறுத்தத்தில் ஏறும் பயணிகளுக்கானது. ரிக்கு போன்றோர் ஏறும் நிறுத்தங்கள் இப்படி இருக்கைகள் முன் நிற்கும் வாய்ப்பிருந்தாலே அதிர்ஷ்டம் என சொல்லத்தக்கவை. அப்படித்தான் அன்று வரிசையில் நின்று 3வது ரயிலில் ஏற்றப்பட்ட போது சுவாசிக்கும் மூட்டை போல் உணர்ந்தான் ரிக்கு. திடீரென்று பின்புறம் இரு தோளிலும் கம்பி வைத்து குத்தியது போல் வலி ஊடுருவியது. எதனால் வலி என்று திரும்பி பார்க்க கூட இடமில்லாத கூட்டம். நகர்ந்து நிற்க முயற்சித்த போது அருகில் இருந்தவர் உச்சு கொட்டினார். கோட் சூட்டையும் தாண்டி குத்தல் வலி ஊடுருவியது. அதற்கு பின் வந்த நிறுத்தத்தில் பின்புறம் நிற்பவர் இறங்கிவிடக்கூடும் என்று பல்லை கடித்து கொண்டு நின்றிருந்தான். 3 நிறுத்தங்களில் அவர் இறங்குவதாக இல்லை. 10 நிமிடத்திற்கு பின் வந்த 4வது நிறுத்தமான கயபாச்சோவில் நிறைய பேர் இறங்கினார்கள். இவனும் இறங்கி வலது பக்க கதவு அருகே நின்று கொண்டான். இவனுக்கு பின் இருந்த 50 வயது ஆள் தோளில் கருப்பு நிற டியூமி அலுவலகப்பை மாட்டியிருந்தார். தலைமுடி நல்ல கருமையுடன் முன்பக்கம் சரிந்து விழுந்திருந்தது. கண்கள் தூக்கத்தில் இருப்பவர் போல் சொருகியிருந்தது. இரு கையையும் முன்பக்கம் மடக்கி நடுவிரலை மட்டும் முன்னோக்கி குத்துவது போல் வைத்த வண்ணம் இறங்கினார். வலியின் காரணம் ரிக்குவிற்கு புரிந்தது. புதன்கிழமை காலை அலுவலகம் செல்லும் ரயிலில் தனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒருவனை இப்படி குத்தி தள்ளி வெளியே வைத்திருப்பவரை பற்றி யோசித்தான் ரிக்கு. எவ்வளவு கூட்டத்திலும் தன்னை யாரும் நெருங்கிவிடக்கூடாது என்று நடுவிரலால் தனக்குத்தானே அவர் வரைந்து கொண்ட வட்டம் கண்ணுக்கு தெரிந்தது. இந்த நகரத்தில் உள்ள அனைவரும் இது போன்ற ஒரு வட்டத்தை வரைந்தே வைத்துள்ளனர். ஒருபோதும் மற்றொருவரை அதற்குள் விடுவதில்லை. தோள்பட்டை இன்னும் வலித்தது. கண்ணீர் வழிந்தது. மூடப்போகும் கதவின் வெளியே நின்று கொண்டிருந்த ரிக்கு ரயிலுக்குள் திரும்பவும் ஏறாமல் கண்ணீர் வடித்தபடி எதிர்ப்பக்கம் வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் ரயிலில் ஏறுவதற்கு நடந்தான். அன்று முதல் அவன் வேலைக்கு செல்வதில்லை. பாட்டிக்கு எதிர்வீட்டு பெண் பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைத்தான் ரிக்கு. பாட்டி அதிகம் வெளியில் செல்பவளல்ல. ஆனால் அவளால் வீட்டுக்குள் இருந்தபடி தெருமுனையில் எப்போதும் குடித்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பும் இதாபாக்ஷி சென்ற வாரம் இறந்து விட்டதை கூற முடியும். பக்கத்து வீட்டு சிக்கியின் பூனை காணாமல் போனதை பற்றி வருந்த முடியும். அவள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பவள். ஆனால் அவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசித்தான் ரிக்கு. வீடியோ கேம்ஸ் விளையாடினான். எழுந்து வந்து கப் நூடில்ஸில் வெந்நீர் ஊற்றி சாப்பிட்டான். மணி 10:30 தாண்டவில்லை. தலை வலித்தது. அந்த எதிர்வீட்டு பெண் மீது கோபம் வந்தது. சென்ற வாரம் வரை இந்த தொல்லை இல்லை. புதிதாக குடிவந்திருக்க வேண்டும். இதற்கு முன்பு காலியாக இருந்தது இந்த இடம். 2 ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்தில் யமாசித்தா தாத்தா தனியாக வசித்தார். ஒரே மகன் ஒகினாவா தீவில் வேலை பார்த்தார். வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்துடன் வந்து செல்வார். பகல் நேரங்களில் அவர் ஏற்பாடு செய்திருந்த முதியோர் காப்பக ஆசாமிகள் வேனில் வந்து அழைத்து சென்று மாலை கொண்டு வந்து விடுவார்கள். 2 நாட்களாக அவர் வராதது கண்டு அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பிவிட்டு வீட்டை திறந்து பார்த்தபோது படுக்கையில் இறந்து கிடந்தார் யமாசித்தா தாத்தா. அவருடைய வளர்ப்பு பூனை அருகில் அமர்ந்திருந்ததாம். அவருக்கு பின் இந்த இடத்தை விற்றுவிட்டு மகன் சென்றுவிட புதியதாக வாங்கிய கட்டுமான நிறுவனம் 6 வீடுகளாக மாற்றி விற்றது.
இதில் கீழ்த்தளத்தில்தான் இந்த பெண் வசிக்கிறாள். இவள் மட்டும்தானா? அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா? எங்கு வேலை பார்க்கிறாள்? திரும்ப திரும்ப ஏன் பூட்டுகிறாள்? பாட்டிக்கு மட்டும் என்ன தெரியும் என்று நினைத்து கொண்டான் ரிக்கு. 2. யுகிகோ மழையை பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். கண்ணாடி கதவின் ஓரத்தில் குளிர் இருந்தது. முற்றிலும் தன்னை போர்வைக்குள் நுழைத்து கொண்டு கதவுக்கு வெளியே சீராக பெய்யும் மழையின் ஓசை கேட்பது மனதுக்கு இதமானதாக இருந்தது. மழை நாட்களின் ஈரம் பெரும்பாலும் பள்ளிக்கால நினைவுகளுக்கு கொண்டு செல்லும். அப்போது அரகவா ஆற்றின் ஓரத்தில் அவர்களது பூர்வீக மரவீடு இருந்தது. 40 வருடங்களுக்கு முன் யுகிகோவின் தாத்தாவால் கட்டப்பட்ட வீட்டின் தோட்டத்தில் சகுரா மரங்கள் இருந்தன. அந்த மலர்கள் பூக்கும் காலத்தில் ஆற்றின் ஓரத்தில் நடைக்கு செல்பவர்கள் நின்று பார்ப்பது யுகிகோவிற்கு பெருமையாக இருக்கும். தனது சுமி பூனைக்குட்டியுடன் பெருமையாக வெளியே நிற்பாள். யுகிகோவின் தாய் ஜப்பானிய மேளம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியை. மாலை வேளைகளில் அவள் அருகில் இருக்கும் சமூக கூடத்தில் குழந்தைகளுக்கு மேளம் கற்றுக் கொடுக்க சென்று விடுவாள். தந்தை நக்கமுராவின் வேலை பற்றி பள்ளியில் கேட்கும்போது ஜப்பானிய உணவகம் வைத்திருக்கிறார் என்று பெருமையாக சொல்வாள். அந்த உணவகம் எங்கிருக்கிறது என்று யாரேனும் கேட்டால் முடிந்தவரை அந்த முகவரியை தவறாகவே சொல்வாள். 12 மணிக்கு திறந்து காலை 7 மணிக்கு மூடப்படும் உணவகத்தை எப்படி பள்ளியில் விவரிப்பது என்று புரியாமல் விழிப்பாள். இந்த மழையில் தேநீர் அருந்தினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. எழுந்து சென்று நீர் கொதிக்க வைத்து பச்சை தேயிலையை வடிகட்டியில் போட்டாள். நன்கு கொதித்தவுடன் ஒரு பீங்கான் கோப்பையில் வடிகட்டியை இட்டு அது நிறையும் வரை நீர் ஊற்றினாள். கையில் தேநீரை எடுத்துக்கொண்டு திரும்பவும் கண்ணாடி கதவின் அருகே வந்து அமர்ந்தாள். நெபுதோமோ இப்போது எங்கிருப்பான்? அவன் திருமணம் ஒகினாவாவில் நிகழ்ந்ததாக ஷிக்கி சொன்னாள். அவன் அழைப்பு தரவில்லை. பள்ளி நாட்களுக்கு பின் பெரும்பாலான நட்பு அருந்துவிட்டது. 9வது படிக்கும்போது முதலாக நொபுதோமா வீட்டுக்கு அழைத்து சென்றான். அழகான தனி வீடு. அவன் தந்தை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறார். அவனது தந்தை வீட்டு ஹாலில் கணிப்பொறி இயக்கி கொண்டிருந்தார். அறிமுகப்படுத்திய போது சிரித்தார். மேலே அவனது அறைக்கு சென்று பள்ளிப்பாடங்கள் செய்கிறோம் என்று அவன் சொன்னபோது சத்தம் அதிகம் செய்ய வேண்டாம் என்று கண்ணடித்து சொன்னார். நொபுதோமோவின் வாசம் ஞாபகத்துக்கு வந்தது. தொடர்ந்து அவனது மெத்தையின் ஸ்பரிசம். அவன் அணிந்திருந்த உள்ளாடையில் மிக்கி மவுஸின் படம். அதை பரிகாசம் செய்ததும் வெட்கத்தில் சிவந்த அவன் முகம். முதலாக ஒரு ஆணுடல் அறிமுகமானது அன்றுதான். 1 வருடத்தில் அந்த உறவு பிரிந்தது. உண்மையில் அந்த உறவு அவ்வளவு நாட்கள் நீடிக்க காரணமே கூட நொபுதோமோதான். யுகிகோவின் உயரமும் உடல் வாகும் பள்ளியில் பிரபலமாக காரணம். எந்த பையனும் அவளிடம் பழக விரும்புவான். யுகிகோவின் தோழிகள் நொபுதோமாவை விரும்பினார்கள். அதனாலேயே யுகிகோ அவன் மீது நாட்டம் கொண்டாள். அவனை வென்றெடுத்த பின் அது சலிப்பாக மாறியிருந்தது. ஒரு மாடல் ஆகிவிடுவோம் என்று வெகு நிச்சயமாய் நம்பிக்கொண்டிருந்த காலம் அது. படிப்பில் கவனம் நிலைக்கவில்லை. எங்கு சென்றாலும் ஆண்கள் உற்று நோக்கினர். தோழிகளுடன் பள்ளி முடிந்த பின் சுற்றுவதற்காகவே பள்ளிக்கு சென்றாள். பள்ளி திடீரென்று முடிந்த பின்பு செய்வதற்கு எதுவுமில்லாது திகைத்தாள். நொபுதோமோ எப்போதாவது என்னை பற்றி நினைப்பானா? யார் கண்டது? என் படங்களை கூட அவன் பார்த்திருக்கக்கூடும். என்னுடன் கொண்ட முதல் உறவு பற்றி பெருமையாக நினைத்திருப்பானா? பள்ளி முடித்தவுடன் அவனுக்கு டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது. பாரிஸ் சென்று சில வருடம் கட்டிட பொறியாளராக பணிபுரிந்தான். அவன் மனைவி என்னை விட அழகாக இருப்பாளா? தெரியவில்லை. பள்ளி நட்பில் ஓரிருவருக்கு அவன் அழைப்பு விடுத்திருக்கக்கூடும். அவர்கள் யாருடனும் தொடர்பில்லை. ஆனால் ஒருபோதும் அவன் மனைவியிடம் யுகிகோவை தெரியும் என்று அவன் சொல்லப்போவதில்லை என்று நினைத்தபோது கண்ணீர் துளிர்த்தது.
தன்னுடைய புகைப்படங்களை பார்த்துவிட்டு இயக்குனர் ஷிமோமுரா அழைத்தபோது ஷிக்கியும் கூட வந்தாள். டெஸ்ட் சூட் எடுத்தபோது கூட கேமரா முன் தன்னுடைய உடலை காட்டுவதில் பெருமையே இருந்தது. அவ்வளவு எளிதாக ஷிமோமுரா யாரையும் அழைப்பதில்லை என்று வரவேற்பறை பெண் சொன்னாள். முதல் ரெக்கார்டிங்கிற்கு சென்ற நாள் நினைவில் இருக்கிறது. கோட் சூட் அணிந்து வந்த சுசுகி முறையாக வணக்கம் செலுத்தி உங்களுடன் பணிபுரிவதில் மகிழ்ச்சி என்று சொல்லிச் சென்றான். பள்ளி மாணவிக்குண்டான சீருடையில் யுகிகோ உள்ளே வர வேண்டும். அந்த அறையில் சுசுகிதான் கணித ஆசிரியர். வகுப்பறையில் யாரும் இல்லாததைக் கண்டு யுகிகோ தயங்கி நிற்பாள். அவள் கையை பிடித்து அழைத்து சென்று இன்று வேறு பாடங்கள் எடுக்க இருப்பதாக சொல்வான் சுசுகி. பிறகு மெதுவாக பள்ளி மேஜையில் அவளை உட்கார வைத்து ஆடைகளை களைவான். 13 மணி நேரம் அந்த படப்பிடிப்பு நடந்தது. கவரில் வைத்து சம்பளம் வழங்கினார்கள். 20 லட்சம் யென் அந்த கவரில் இருந்தது. அந்த இரவு முழுவதும் பர்கண்டி ஒயின் வாங்கி வந்து அவளது அறையில் குடித்து கொண்டாடினாள். அவளுடைய உடலை கொண்டாடினார்கள் ரசிகர்கள். அடுத்த 10 நாட்களில் மீண்டும் வேறொரு நிறுவனம் அழைத்தது. அந்த முறை மருத்துவ தாதி வேடம் யுகிகோவிற்கு. நோயாளியாக படுத்திருக்கும் சுசுகியை எழுப்ப வேண்டும். திரும்பவும் 20 லட்சம் யென். யுகிகோவின் போர்னோ சீடிக்கள் எல்லா கடைகளிலும் கிடைத்தன. அப்பா முழுவதுமாக பேச்சை நிறுத்தி கொண்டார். அம்மாவுடன் எப்போதாவது வெளியே காஃபி அருந்துவது மட்டும் எஞ்சி இருந்தது. ஒரே வருடத்தில் ஆடி கார் வாங்கினாள். ரொப்பங்கியின் புகழ்பெற்ற அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாடகைக்கு எடுத்தாள். ஏகப்பட்ட தோழர்களும் தோழிகளும் அந்த உலகில் கிடைத்தனர். ஒரு நிறுவனம் யுகிகோவை மாடலாக வைத்து சிந்தட்டிக் யோனியை தயாரித்து பிளாஸ்டிக் குழாயில் வைத்து விற்றது. படத்தில் யுகிகோவின் அளவுகள் மிகச் சரியாக குறிப்பிடப்பட்டு அவளுடன் புணரும் உண்மை அனுபவத்திற்கு வாங்கச் சொல்லி தூண்டியது. பள்ளி மாணவர்களும் வயதானவர்களும் யுகிகோவின் யோனியை வாங்கி தொடர்ந்து புணர்ந்தனர். ஒரே வருடத்தில் சம்பளம் பாதியாக குறைந்தது. 2வது வருடத்தில் மீண்டும் பாதியானது. 3வது வருடத்தில் ஹார்ட்கோர் போர்னோவிற்கு அழைத்தனர். சில வருடங்கள் கழித்து ஒரு ஏப்ரல் மாத இறுதியில் ஒரு வாய்ப்பு கூட அந்த மாதத்தில் இல்லை என்று உணர்ந்தபோது யுகிகோ தனது வாழ்க்கை முற்று பெற்றதை உணர்ந்தாள். ரொப்பங்கியின் அபார்ட்மெண்ட்டை காலி செய்து டோக்கியோவை தாண்டியிருந்த இகாசி முராயமாவிற்கு சென்றவுடன் தனது தொலைபேசி எண்ணை மாற்றினாள். முழுவதுமாக பழைய தொடர்புகளை துண்டித்தாள். சிகை அலங்காரத்தை மாற்றினாள். வீட்டிலிருந்து மருந்து கடைகளுக்கு பை தயார் செய்யும் பணியை செய்தாள். இரவில் தூக்கம் என்பதே கொடும் கனவுகளுக்கு இடையில்தான் என்பதாக மாறியிருந்தது. இரவுகளை தவிர வாழ்க்கை இயல்பானதாக மாறியது போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் பகுதி நேர பணிகளுக்கு சென்றபோது எல்லா இடங்களிலும் அவளை புணர்ந்த சிலர் மிச்சம் இருந்தனர். உடைகளை தலைமுதல் கால் வரை உடுத்தத் தொடங்கியது அப்போதுதான். 3. 2011 மார்ச் 11 அன்று கணினியில் மங்கா படித்து கொண்டிருந்தான் ரிக்கு. பாட்டி வெளியில் போயிருந்தாள். மணி மதியம் 2:45 ஆகியிருந்தது. கதவில் கட்டியிருந்த மணி ஆடியது. முதலில் பாட்டி திரும்பவும் வந்து கதவை திறக்கிறாள் என்று நினைத்தான் ரிக்கு. அறையிலிருந்த விளக்கு ஆடிய போதே அதை பூகம்பம் என்று உணர்ந்தான். நின்றுவிடும் என்று விளக்கை பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரமான பிறகும் ஆடும் பொருட்கள் நிற்கவில்லை. மாறாக இன்னும் பலமாக ஆடிய போது பயமடைந்தான் ரிக்கு. உடனடியாக திரையை விலக்கி சாலையை பார்த்தான். எதிர் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் முன்னும் பின்னும் வேகமாக அசைந்தது. மின்சார கம்பங்கள் கீழே விழுவது போல் வளைந்தது. இன்டர்நெட்டில் செய்திகளை வாசித்தான். செண்டாய் பூகம்பம் அளவு 9.1 என்று காட்டியது. தொடர்ந்து எச்சரிக்கை மணி ஒலிக்கத் தொடங்கின. அனைவரும் வீடுகளிலிருந்து இறங்கி சாலையில் நிற்பதை பார்த்தான் ரிக்கு. மார்ச் மாதம் என்பதால் குளிர் அதிகம் இருந்தது. ஜெர்கினை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான். ஒரு பள்ளி மாணவன் தனது கைபேசியில் தகவல் அனுப்பி கொண்டிருந்தான்.
வயதான ஒரு பெண் ஆபத்து ஆபத்து என்று கத்திக்கொண்டு சாலையின் குறுக்கு நெடுக்காக ஓடினாள். ரிக்கு தொடர்ந்து நடந்தான். அந்த தெருவை தாண்டி நடப்பது பல வருடங்கள் கழித்து இதுதான் முதல் தடவை என்பதால் அனைத்தும் புதிதாக தோன்றியது. சாலையில் சில இடங்களில் பிளவு ஏற்பட்டிருந்தது. ரயில் நிலையம் நோக்கி சென்றபோது பாட்டி கையில் பை நிறைய காய்கறிகளுடன் பதட்டமாக வந்து கொண்டிருந்தாள். ரிக்குவை அதிசயமாக பார்த்தாள். ரிக்கு வீட்டுக்கு போய்விடலாம் என்றாள். நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தான். ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. சாலைகளில் பயணிகள் நின்று கொண்டிருந்தனர். ஒரு நடுத்தர வயது ஆசாமி தண்ணீர் கேன்களை 7-Eleven வாங்கி கட்டிக்கொண்டு சைக்கிளில் விரைந்தார். ரயில் நிலையம் அருகே இருந்த வணிக அங்காடியில் தொலைக்காட்சி தெரிந்தது. சுனாமி அலைகள் கடலோர கிராமத்தை தாக்கும் காட்சி அதில் வந்தது. நின்று பார்த்தான். செண்டாய் விமான நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் கடல் தண்ணீரில் படகுகள் போல் மிதந்து சென்றது. மர வீடுகள் தெப்பம் போல் நீரில் சென்றது. அப்படி சென்ற வீட்டின் ஜன்னலில் ஒரு கிழவர் கைகளை ஆட்டியபடி சென்றார். சாலை முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்க படகு போல் இழுத்துச் செல்லப்பட்ட காரின் ஓட்டுநர் இருக்கையில் ஒரு பாட்டி செய்வதறியாது ஸ்டீரிங்கை சுற்றி கொண்டிருந்தாள். அலுவலகத்திலிருந்து பாதியில் திரும்பிய ஆண்களும் பெண்களும் கருப்பு நிற சூட்டணிந்து வீடுகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். பகல் பொழுதில் அப்படி அவர்கள் திரும்பி வருவதை பார்ப்பது நடுக்கம் தரவில்லை, மாறாக அமைதியை உணர்ந்தான் ரிக்கு. செண்டாய்க்கு செல்வது என்று உடனடியாக முடிவெடுத்து வீட்டுக்கு திரும்பினான் ரிக்கு. அன்றிரவு முழுவதும் தொடர்ந்து நிலம் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஃபுகுசிமோ அணு உலை வெடித்து சிதறுவதைத் தொடர்ந்து தொலைக்காட்சியில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் கழித்து மார்ச் 14 அன்று செண்டாய் செல்லும் ரயிலில் ஏறினான் ரிக்கு. பாட்டி முதலில் மறுத்து பார்த்தாள். ரிக்குவின் உறுதியை கண்டதும் பணம் கொடுத்தாள். மியாகி மாவட்டத்தில் உள்ள ஒகாவா நகரில் இறங்கி தன்னார்வலராக பதிவு செய்து கொண்டதும் நீல நிறத்தில் ஒரு பேட்ஜ் கொடுத்தார்கள். மையப்பள்ளியொன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த வீடு இழந்தவர்களுக்கு உணவு வழங்கும் குழுவில் அவனது பெயர் இணைக்கப்பட்டது. வேனில் ஏறினான். அனைவரும் உரத்த குரலில் காலை வணக்கம் சொன்னார்கள். அவ்வளவு பேரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்து தலையை அசைத்துவிட்டு எதுவும் சொல்லாமல் ஒரு இருக்கையில் ஒதுங்கிக் கொண்டான். அந்த 3 நாட்களில் ஏகப்பட்ட விசித்திரங்களை பார்த்துவிட்டவர்கள் ரிக்கு அப்படி எதுவும் சொல்லாமல் அமர்ந்ததையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் தங்களுடைய செல்போனை பார்க்க தொடங்கியிருந்தனர். மொத்தம் 600 பேர் அந்த பள்ளியின் உள்ளரங்கு மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். குடும்பமாக தங்கியிருந்தவர்கள் டென்ட் போட்டு அதனுள் குளிர் ஊடுருவாமல் இருக்க கார்ட்போர்டு அட்டைகளை இட்டு அதில் படுத்திருந்தனர். உணவு வழங்கிய பின் அங்குள்ள முதியவர்களுக்கு கழிப்பிடம் செல்ல உதவினான். ஒரு முதியவரை அப்படி கழிப்பிடம் கொண்டு செல்ல அழைத்து செல்லும்போது எதிரே வந்த பெண் பாதையில் வந்தது குறித்து மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி நடந்தாள். அவளை கண்டு ஒரு கணம் திகைத்தான் ரிக்கு. நன்கு தெரிந்த முகமாக தோன்றியது. அவள் கரும் நீல நிறத்தில் ஸ்கர்ட்டும் வெளிர் நீல நிறத்தில் சட்டையும் அணிந்திருந்தாள். ரிக்குவை கடந்து கதவை திறந்த நொடியில் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். மதிய இடைவேளையில் தங்கியிருந்தவர்களுக்கு உணவு வழங்கிவிட்டு தனியாக அமர்ந்து அரிசிக்குள் பொதிக்கப்பட்டிருந்த மீனை கடல் பாசியுடன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் யுகிகோ. அவள் அருகே சென்று கொஞ்சம் தயங்கி மதிய வணக்கம் என்றான் ரிக்கு. அவளும் ஒரு கணம் தயங்கி பதில் வணக்கம் சொன்னாள். தன்னிச்சையாக முழுவதும் ஆடை அணிந்திருக்கிறோமா என்று சரிபார்த்தாள் யுகிகோ. எந்த நிமிடமும் அவன் தன்னுடைய படங்கள் பற்றி பேசக்கூடும் என்று உள்ளூர நடுங்கினாள். கசாயில் உங்கள் வீட்டிற்கு எதிரே நான் இருக்கிறேன் என்றான் ரிக்கு. அப்படியா? அங்கு ஒரு பாட்டியை அல்லவா பார்த்திருக்கிறேன். அவளை மட்டும் தெரிவாசிகள் பார்த்திருக்கக்கூடும். நான் பெரும்பாலும் வெளியே வருவதில்லை. யுகிகோ உடனடியாக புரிந்து கொண்டாள். காப்பி அருந்துவோமா என்று கேட்டாள். இருவரும் அருகிலிருந்த தானியங்கி இயந்திரத்தில் காஃபி கேன் எடுத்தார்கள். எவ்வளவு மோசமாக முதியவர்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றான் ரிக்கு. ஆம், இதே ஒகாவா நகரில் சுனாமியிலிருந்து தப்பிக்க பாலத்தை கடக்க முயற்சி செய்கையில் பள்ளி குழந்தைகள் அலையில் அடித்து செல்லப்பட்டனர்.
அது தெரிந்துதான் இங்கே வந்தேன். 5 வயது சிறுமி சஷாக்கி கால் சட்டை அணிந்து இரு பக்கமும் போனிடெயில் தொங்க கூடாரங்களுக்கிடையே புகுந்து ரிக்குவிற்கும் யுகிகோவிற்கும் இடையில் வந்து ஒளிந்து நின்று கொண்டு எட்டி பார்த்தாள். வலது கையில் சாப்ஸ்டிக் குச்சிகளுடன் பொக்கைவாய் சிரிப்பு பொங்க சசாக்கியை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர். இந்த சூழலிலும் இந்த முகாமில் உள்ளவர்கள் ஒருவர் மீது மற்றொருவர் காட்டும் பரிவும் அன்பும் நம்ப முடியாதபடி இருக்கிறது என்றான் ரிக்கு. ஓய்வெடுக்க முடியாதபடி தொடர்ந்து செய்ய இங்கு வேலை இருக்கிறது. ஆனால் இந்த 7 வருடங்களில் இந்த 3 தினங்களாகத்தான் கனவுகள் இல்லாது நான் உறங்குகிறேன் என்றான் யுகிகோ. புன்னகைத்தான் ரிக்கு. கனலி இணைய இதழ் ஜப்பானிய இலக்கிய சிறப்பிதழில் நவம்பர் 2, 2020 வெளியாகிய சிறுகதை இது. அடுத்து மற்றொரு சிறுகதையுடன் நான் தங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.